கார்த்திகை மாதம்னாலே ஐயப்பன் கோயில் பிரசாதம் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிபி தான் அரவண பாயாசம். இது வந்து நீங்கள் வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம், இல்லை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதா இருந்தாலும் படைக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கேரளா மட்ட அரிசி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை வந்து ஒரு 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். இல்லைனா வந்து ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு குக்கர்ல நான் மாத்திக்கிறேன். இதுக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நான் அரிசி எடுத்த கப்லேயே ஒரு 4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க நார்மலா பாத்திரத்துல ரெடி பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து குக்கர்ல ஒரு 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துல 1.5 கப் அளவுக்கு நல்லா டார்க்கான வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்போதான் பாயாசம் நல்லா டார்க்கா வரும். கருப்பட்டி இருந்தா நீங்க கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெல்லத்தை வடிச்சிட்டு இன்னொரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில 3-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா இந்த மாதிரி பல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10-15 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கருப்பு கிஸ்மிஸ் ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா நெய்யிலே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல ரோஸ்ட் ஆகணும். இதெல்லாம் ரோஸ்ட் ஆன பின்னாடி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யிலே நம்ம குக் பண்ணி வச்சிருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்க வெல்லத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லத்தோட அரிசி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. இதுல வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பின்னாடி அரிசியும் அந்த வெல்லமும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியா வரும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்டா வந்து நம்ம நெய்ல வறுத்த முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அரவண பாயசம் வீட்டிலே ரெடி ஆயிரும்.